வணக்கம் நேயர்களே. நம்ம ஆழ்மன சக்தி எப்படி செயல்படுகிறது, அதற்கு ஒரு தூண்டுதல் எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன சைக்காலஜி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு அன்றாட நிகழ்ச்சியில தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். அது எப்படி வீட்டில் துணியெல்லாம் துவைச்சி எல்லாம் எடுத்து காய போட்டு ஒரு சேர் இருக்கும், அந்த சேர்ல போட்டு நிரப்பி வச்சிருப்பாங்க, அல்லது ஒரு மேஜை மேல போட்டு வச்சிருப்பாங்க. மற்றபடி பொருள்கள்லாம் அங்கங்க வீட்டுக்குள்ள அப்படி அப்படி ஒரு திட்டமிடாமல் கலைஞ்சி கிடக்கும். இயல்பாகவே இருப்பாங்க. திடீர்னு உங்களுக்கு முக்கியமான ஒரு கெஸ்ட், ரொம்ப பிடிச்சவங்க யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வரப்போறேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொன்ன உடனே ஆள் மனசு எந்திரிச்சு வேலை செய்யும் பாருங்க. அந்த அலங்கோலமா கிடக்கிற துணியெல்லாம் மடிச்சு வச்சு அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அங்கங்க கிடக்கிற ஜாமானெல்லாம் எடுத்து தனித்தனியா எடுத்து வச்சு அந்த வீட்டை பார்த்தா ஒரு நேர்த்தியா ஆக்கி வச்சுட்டு ரெடியா உட்கார்ந்துருப்போம். இதுதாங்க, எவ்வளவுதான் ஆர்வம் இருந்தாலும் நல்லா செய்யணும்னு ஒரு விருப்பம் இருந்தாலும் அது தள்ளி போடப்படும். இதை சரி பண்ணணும்னா ஏதாவது ஒரு புற உந்துதல், ஒரு தூண்டுதல் நமக்கு கிடைக்கும் பொழுது ஆழ் மனசு ஆர்வமா ஆற்றலோடு வேலை செய்யும். இதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மள்ட்ட இருக்கிற திறமையை யாராவது ஒருத்தர் தூண்டி விட்டால் அது அழகாக வெளிப்படுகிறது. வணக்கம்.